ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு மீண்டும் காவி சாயம் பூசியுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள உதயநிதி, வள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகள் தமிழர்களின் சுயமரியாதையை உரசி பார்ப்பதாக எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு ஜனவரியில் திருவள்ளுவர் நாளை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடும் போது வைகாசி அனுஷம் திருவள்ளுவர் நாள் என்று புதிய உருட்டு எங்கிருந்து வந்தது என கேள்வி எழுப்பியுள்ளார். எப்போதுமே அமைதியாக இருப்பவர் முதலமைச்சராக உள்ள தைரியத்தில் ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி சாயம் அடிக்கப்பட்டுள்ளதாகும். வள்ளுவரை அவமதிக்கும் பாசிஸ்டுகளுக்கும் அதை அனுமதிக்கும் சோபா மாடல் அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் இதுபோன்ற செயலை கடுமையாக கண்டித்து திருத்தியதாக குறிப்பிட்ட உதயநிதி, அவர்கள் தற்போது மறுபடியும் தமிழர்களின் சுயமரியாதையை உரசி பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட டெல்லியில் அனுமதி கோரியது போன்று இந்த விவகாரத்திலும் முதலமைச்சர் பயந்து நடுங்கக்கூடாதென உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் அமைதியாக இருக்கும் முதலமைச்சர் கொள்கை எதிரிகள் வள்ளுவருக்கு காவி சாயம் பூசும் அநியாயத்தை தட்டி கேட்க தயங்குவது ஏன் எனவும் வினவியுள்ளார்.